துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இப்போ வரையும் துலாம் ராசிக்காரங்கள் மூலமாக தான் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கட்டினவங்களாக இருக்கட்டும், அதே போல் நட்புகள் மூலமாக நட்புகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆதாயம் உறுதியாக பெற்றிருப்பாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரங்க ஒரு 60% இன்னும் 80% அன்பர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட உண்மையாகவே பழகுறீங்க. ஆனால் அந்த உண்மைத்தன்மைக்கு நன்மைங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ எப்போ தான் நன்மை கிடைக்கும், எப்படியாவது நம்மளுடைய லட்சியத்தை நம்ம நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிங்கன்னா, உறுதியாக இந்த 2026 பிப்ரவரி மாதம் முதல் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தேவையான அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக பணம் வரும். நீங்கள் அதிக ஆசைப்படுற ஆள் கிடையாது. எனக்கு தேவையான பணம் வந்தால் போதும்பா, என் தேவையவே நான் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு நான் கடன்காரன் ஆகிட்டேன், நிறைய பேருக்கு கொடுத்து உதவுனேன்னா இப்போ எனக்கு யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துட்டேன் அப்படிலாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஸோ உங்களுடைய வருத்தத்துக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் தொடங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மாற்றங்களும் கிரகங்கள் ரீதியாக உண்டாக போகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பற்றி யோசித்ததே கிடையாது. சாப்பாடு டைம் கரெக்டாக சாப்பிட்ற கிடையாது, கரெக்ட் டைம் தூங்குற கிடையாது. ஏதாவது ஒரு மனிதனுக்கு 12 மணி நேரம் 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு 12 மணி நேரம் வேலை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மட்டும் 18 மணி நேரம் வேலை கொடுத்தாலும் தயங்காமல் வேலை வைப்பீங்க. ஸோ அப்போ ஹெல்த்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தனால கொஞ்சம் ஹெல்த் வாய்ஸாக சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மேபி ஏதாவது ஒரு சின்ன தாக்கம் வருதுன்னா பக்கத்தில் இருக்க உடனே மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப நல்லது.